முருகனுடைய அருள் இல்லாமல் ஒருத்தருடைய வீட்டிலே வேல் தங்காது. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க ஸ்டோரிஸ் பை அன்எம்ப்ளாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கமெண்ட்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்யுங்கள். எப்படி சிவனுடைய அருள் இல்லாம இந்த திருச்சினம் இருக்க முடியாதோ அதே மாதிரி அம்பாளனுடைய அருள் இல்லைன்னா ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணவே முடியாது. ஸ்ரீ சக்கர பூஜைக்கு ரொம்ப ரூல்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒன்னே ஒண்ணு முக்கியம், அம்பாளுடைய அருள். அதே போல வைணவத்துல சாலிகிராமம் ஒண்ணு இருக்கு. சாலிகிராம பூஜை பண்ணணும்னா பெருமானுடைய உத்தரவு கட்டாயம். இது எல்லாம் எவ்வளவு சாஸ்வதமோ அதை விட 100 மடங்கு அதிக பலன் தரக்கூடியது வேல் பூஜை. முருகனுடைய அருள் இல்லாமல் ஒருத்தருடைய வீட்டிலே வேல் தங்காது. வேல் வரவே வராது. வேல் ஆயுதம் அல்ல. நிறைய பேரு வேல் ஆயுதம்னு நினைக்கிறாங்க. ஆயுதம்னா கொல்லணும், கொன்னாதான் அதுக்கு பேர் ஆயுதம்னு. ஆனா முருகப்பெருமான் சூரபத்மன் மேல என்ன பண்ணார் தெரியுமா? வேலேவினார். வேல் உடம்புக்குள்ள போன அடுத்த நிமிஷமே அது வரைக்கும் ஊரே மோசமா பேசின சூரபத்மன் ஊரே கும்பிடுற சாமியை தூக்கும் மயிலா மாறினான். அதே மாதிரி எப்போ வேலும் வேல் மாறலும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள் போகுதோ அப்போ முன்கதை எவ்வளவு நாற்றம் அடிக்க கூடியதாக இருந்தாலும் முருகப்பெருமான் அந்த கதையை கிழிச்சு தூர வீசிட்டு புது கதையை தொடங்குவார். தலையெழுத்தையே மாத்துவார். நன்றி வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோகரா.